Check. Yes, good evening all. Good evening. பொன்மலர், அகிலா, சிவகுமரன், யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கும் குட் ஈவினிங். ஷார்ப் டைமிங் சார். எஸ், குட் ஈவினிங். ஓகே, ஸோ இன்னைக்கு வாக் டெஸ்ட் 3 நம்ம 100 days சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் சிவில் அண்ட் ஒரு ஜிஎஸ் ஒரு சிவில் முடிஞ்சு இன்னைக்கு செகண்ட் சிவிலுக்கான மாக் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 200 கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கீங்க. எப்படி பண்ணீங்க டெஸ்ட் எல்லாம்? குயிக்காக சொல்லுங்க. நான் பேப்பர் இப்போதான் ஸ்கிம் பண்ணேன். எப்படி பண்ணியிருக்கீங்க டெஸ்ட் எக்ஸாமு? சூப்பர் தர்ஷனா. ஃபைன், சூப்பர், குட். மீதி பேர்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க டெஸ்ட் இன்னைக்கு? எவ்வளோ நேரத்தில் முடிச்சீங்க பேப்பரு? 2 hours. டேட்டாஸ் கொஞ்சம் மறந்துடுச்சா? 1 hour-ஆ? தர்ஷனா பாருங்க, 1 hour-ல முடிச்சிருக்காங்க. 1 hour 30 minutes, 2 hours. வெரி குட். அனு மேம் ஈஸியா செட் பண்ணியிருக்காங்களா? எஸ். லைவ் டெஸ்ட் இல்ல சூர்யா, இது ஆல்ரெடி அவங்க டெஸ்ட் எழுதுனதை இப்போ டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, அரௌண்ட் 2 hours ஆவரேஜா எடுத்திருக்கும். ஓகே, ஃபுல்லா ரீட் பண்ணி எழுதுறீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்கும். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கா? சரி, டெரைன் ஸ்லோப்பு, கேம்பர் வேல்யூ எல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஓகே, டேபிள் வேல்யூஸ்ல எல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கு. எஸ், ரைட். ஸோ இப்போ குயிக்காக டிஸ்கஷன்ஸ் பார்த்துருவோம். டிஸ்கஷன் பார்த்துட்டு உங்களோட ஸ்கோர் எல்லாம் எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் தான் நிறைய எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஏதாவது 1 2 தெரியாதது இல்லை புதுசாக இருக்கிறது, நான் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஸோ நிறைய டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். அதனால குயிக்காக எனக்கு ஆன்சர் மட்டும் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். ப்ரீஸ்டஸ் கான்கிரீட்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கணும்னா இதை எடுத்துருவாங்க முதல்ல. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இது. ஸோ போஸ்ட் டென்ஷன்டு ஒர்க்குக்கும் ப்ரீ டென்ஷன்டு ஒர்க்குக்கும், போஸ்ட் டென்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் டி, போஸ்ட் டென்ஷனுக்கு தான் கம்மியாக இருக்கும். அதனால M30 ஃபார் போஸ்ட் டென்ஷன் அண்ட் M40 ஃபார் ப்ரீ டென்ஷன். ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. தென் ஃபார் அ ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் வந்து யூஸ் பண்றாங்க, எதனாலன்னு கேட்டிருக்காங்க. லிசன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம டைரக்டா படிக்கலன்னே வச்சுப்போம். இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னா ஆப்ஷன்ஸை வச்சு அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் தான் நமக்கு தேவைப்படும் டிஸ்கஷன் அப்போ. அதனால கவனிங்க. போத் ஷ்ரிங்கேஜ் அண்ட் க்ரீப் ஆர் மோர். யோசிச்சு பாருங்களேன், க்ரீப் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம எங்கேயாவது பண்ணுவோமா? ஷ்ரிங்கேஜ் அதிகமா இருக்க மாதிரி கூட இப்போ ஹை கிரேட் ஆஃப் சிமெண்ட் போறப்ப அது வர வாய்ப்பு இருக்குன்னுலாம் பார்த்தோம். பட் க்ரீப்பை நம்ம ஏன் பர்பஸ்ஃபுல்லி அதிகமா வர மாதிரி வைக்கணும்? அதுக்காக எதுக்கு நாங்கள் ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் கொடுக்கணும்? க்ரீப்புங்கிறது டைம் டிபெண்டன்ட் டிஃபர்மேஷன், சஸ்டைன்ட் லோடிங், ஒரே லோடிங் வைக்கிறப்ப அதிகமான டிஃபர்மேஷன். அப்போ இது எனக்கு ஒரு அன்டிசைரபிளான ஃபேக்டர். இன்ஃபேக்ட் ஷ்ரிங்கேஜும் அப்படிதான். ஆனால் ஹையர் கிரேட் ஆஃப் சிமெண்ட் போறப்போ அது தவிர்க்க முடியாது. ஆனால் க்ரீப்பு எனக்கு அவசியமே இல்லை. ஸோ அதனால க்ரீப் ஆர் மோர், க்ரீப் எங்கெல்லாம் மோர் வருதோ அதெல்லாம் தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ அதனால அப்படி பார்த்தீங்கன்னாலே 3த்துலையும் க்ரீப் வேல்யூ அதிகம் தான் கொடுத்துருக்கு. அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இ வேல்யூ அதிகப்படுத்துறாங்க. ஓகே, அண்ட் க்ரீப் வேல்யூ வந்து குறையும் ஹையர் கிரேட் ஆஃப் சிமெண்ட்டுக்கு போக போக. சரியா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இன் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் பீம், டியூரபிலிட்டி ஆஃப் கான்கிரீட் இஸ் என்ஷூர்டு பை மினிமம் சிமெண்ட் கண்டென்ட். இதுவும் நம்ம நிறைய பார்த்தோம். 300 to 360 கோடல் ப்ரொவிஷன் 1343ல இது இருக்கும். நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பேன். ஓகே, 300 to 360 கிலோகிராம் per மீட்டர் கியூப். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? வெரி குட். ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்ல மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ? இதுவுமே கொஸ்டின். 530-ஆ 580-ஆ? எனக்கும் 580 தான் ஞாபகம் வந்துருச்சுன்னா 530. ஓகே, ஸோ 530 கிலோகிராம் per மீட்டர் கியூப் இதுதான் வந்து மேக்ஸிமம். ஓகே, இது வந்து ஜென்ரலைஸ்டா நம்ம யூஸ் பண்ற வேல்யூ. அதிகபட்சம் 530 கிலோக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது சிமெண்ட். அதுக்கு மேல போனா ஷ்ரிங்கேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும், லாசஸ் ஜாஸ்தியா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், வாட் ஷுட் பி தி மினிமம் கிளியர் ஸ்பேசிங் ஃபார் அ கேபிள் குரூப் இன் ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட்? அகைன் இங்கேயும் பாருங்க, இந்த 45 mm உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க டேட்டா ரெண்டுத்துலயும் சேமா தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம இங்க லாஜிக் தான் யோசிக்க போறோம். 40 mm எல்லாத்துலயும் இருக்கு, அதை விட்டுருங்க. 5 mm பிளஸ் அக்ரிகேட் சைஸ், மேக்ஸிமம் அக்ரிகேட் சைஸ் இருக்குமா இல்ல மைனஸ் இருக்குமான்னு யோசிச்சீங்கன்னா பிளஸ் தான் இருக்கணும். ஏன்னா அக்ரிகேட்டை விட கொஞ்சம் கேப் அதிகமா இருந்துச்சுன்னா தான் அந்த அக்ரிகேட் கான்கிரீட் போடுறப்ப அந்த அக்ரிகேட் கேப்புக்குள்ளார போகும். அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன வரணும்?
ஸ்பேசிங் பிட்வீன் கேபிள் வந்து அக்ரிகேட் சைஸோட அதிகமாக தான் இருக்கணும். அப்போ பிளஸ் தான் வரும். அப்படின்னாலே இது ரெண்டும் அவுட் ஆயிருச்சு. அப்புறம் விச் எவர் இஸ் கிரேட்டர் ஆர் விச் எவர் இஸ் மினிமம். இங்க நமக்கு எதுக்கானதை கேட்டிருக்காங்க? மினிமம் கிளியர் ஸ்பேசிங். ஞாபகம் இருக்கா? ஸ்பேசிங் வச்சு நான் நடத்துறப்ப ஸ்டீலுக்குலாம் மினிமம் கேட்டா விச் எவர் இஸ் கிரேட்டர் அப்படின்னு எழுதணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன் ஏ. புரியுதா? புரியுதா இது எல்லாருக்கும்? நீங்க லாஜிக் யோசிச்சே போட்டுடலாம் இதுக்கெல்லாம் கரெக்ட் ஆன்சர். இதுக்கு உட்காந்து நம்ம படிச்சிருக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஸ்பாட்ல லாஜிக் யோசிச்சு போட்டுடலாம். ஓகே ஓகே புரியுது. எஸ் ஓகே பிரியா, குட். நெக்ஸ்ட் புரியுதா இந்த இன்சைட்லாம்? இதுக்கு தான் நான் டிஸ்கஷனே வைக்கிறேன். இந்த இன்சைட்லாம் கவனிக்கிறீங்களா? புரியுதா? யூடியூப்ல இந்த இன்சைட்லாம் புரியுதான்னு சொல்லுங்க எனக்கு. இதுதான் எக்ஸாம்ல நமக்கு ஹெல்ப் பண்ணும். டைரக்டா நம்ம படிக்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஸ்பாட்ல இப்படி யோசிக்கிறதா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய. நெக்ஸ்ட், a pre-stressed concrete induces artificially dash stresses in the structure. எனக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் இன்னைக்கு பாருங்க. அதான் பீமோட டெண்டான். இந்த பீம் இருக்கு. இதுல டெண்டான்ல நான் என்ன கொடுத்துருப்பேன்? டென்ஷன் கொடுத்து புல் பண்ணியிருப்பேன். புல் பண்ணிட்டு நான் கட் பண்ணி விட்ட உடனே அது இன் ரிட்டர்ன் போய் என்ன ஸ்ட்ரெஸ் இங்க பீம் மேல கொடுத்துருக்கோம்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அதுதான் நம்ம டைரக்ட் ஸ்ட்ரெஸ் படிப்போம். P/A படிப்போம். ஓகே, ஸோ இட் இஸ் கம்ப்ரசிவ். இன் a pre-stressed concrete member it is advisable to use. கான்கிரீட்டும் ஹை ஸ்ட்ரென்த்ல இருக்கணும், ஸ்டீலும் ஹை ஸ்ட்ரென்த்ல இருக்கணும். ஓகே, ரெண்டுமே ஹை ஸ்ட்ரென்த்ல தான் இருக்கணும். ரைட். க்ரீப் அண்ட் ஷ்ரிங்கேஜ் தாங்கிறதுக்காக ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டுக்கு போவோம். ஸ்டீல் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அடிஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கிரியேட் ஆக போகுது. எது ப்ரீ ஸ்ட்ரெஸ்னால. அதனால கண்டிப்பா அதுக்கும் நான் ஹையர் ஸ்ட்ரென்த் ஸ்டீலுக்கு தான் போகணும். ஓகே. லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டியில எதெல்லாம் வரும்? லிசன், கிராக்கிங், டிஃப்ளெக்ஷன்ன்ற வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் இது ரெண்டுத்துல தான் டவுட் வந்திருக்கணும். ஓகே. மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எவ்வளோ அலோவ் பண்றோம் அப்படிங்கிறதுமே எனக்கு சர்வீசபிலிட்டிக்கு கீழே தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். சரியா? சேஃப்டிக்கு கீழே இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதிகபட்ச கம்ப்ரெஷன் எவ்வளோ அலோவ் பண்ணலாம். ஏன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்னால வர கம்ப்ரெஷன் அது எவ்வளோ அலோவ் பண்ணலாங்கிறதும் சர்வீசபிலிட்டி ஆஸ்பெக்ட் கீழே தான் வரும். ஸோ அதனால கிராக்கிங், டிஃப்ளெக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் கம்ப்ரெஷன். ஓகேவா? லிசன், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அவங்க சொல்லல. கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அவங்க சொல்லல. மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் வேல்யூல தான் எடுத்துக்கணும். ஆர்சிசிக்கு இல்லை, இது ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டுக்கு தான். ஏன்னா இங்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எதனால கிரியேட் ஆக போகுது? நான் கொடுக்க போற எக்ஸ்டர்னலா கொடுக்க போற ப்ரீ ஸ்ட்ரெஸ் வேல்யூனாலே வரப்போகுது. அதையும் இவங்க சர்வீசபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஓகேவா? வெரி குட், வெரி குட். நோட் பண்ணிக்கோங்க, இதை மூணுமே தான் வரும். நெக்ஸ்ட், கீ சீன் இருக்கா? இல்லையே, கீ கரெக்டா தானே இருந்துச்சு. கரெக்டா தான் இருந்தது. ஏன் தான் இருந்தது தர்ஷனா? செக் பண்ணுங்க. செந்தில், இது நமக்கு டைரக்ட் கொஸ்டின் தான். ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டுக்கு 3 × 10⁻⁻⁴. இதே போஸ்ட் டென்ஷனுக்குன்னா 2 × 10⁻⁻⁴. டிவைடட் பைல log to the base 10 t + 2. ஓகே, 3 இல்லையா? 2 தான் இருக்குமா? 2 தான் இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே நான் உங்களுக்கு கிளாஸ்ல கொடுத்துருப்பேன். ப்ரீ ஸ்ட்ரெஸ்க்கு தனியா, ப்ரீ டென்ஷனுக்கு தனியா, போஸ்ட் டென்ஷனுக்கு தனியான்னு கொடுத்துருப்பேன். தென் இன் a pre-stress concrete the tensioning system may be classified into ப்ரீ டென்ஷன், போஸ்ட் டென்ஷன் ரெண்டு தான். ப்ரீ டென்ஷன், போஸ்ட் டென்ஷன், அவ்வளவுதான். ஓகே, தி டென்ஷனிங் சிஸ்டம்னு தெளிவா கேட்டிருக்காங்க. நீங்க ஓவரால் கிளாசிபிகேஷனை யோசிச்சு போட்டக்கூடாது. அந்த கிளாசிபிகேஷன்லயே டென்ஷன் எப்படி பண்றாங்கன்றத பொறுத்து ரெண்டா பிரிக்கிறது. கான்கிரீட்டுக்கு முன்னாடி, கான்கிரீட்டுக்கு அப்புறம். அப்பனா ப்ரீ டென்ஷன், போஸ்ட் டென்ஷன் ரெண்டு தான் ஆன்சர். சரியா? ஓகே, ஆர்த்தி, ரோஷினி. ரைட். நெக்ஸ்ட், the pre-stress is induced in the cross section of a pre-tensioned pre-stress concrete member due to. ப்ரீ டென்ஷன்ல எப்படி எனக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து கான்கிரீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா பாண்ட் பிட்வீன் டெண்டான் அண்ட் கான்கிரீட். இதே போஸ்ட் டென்ஷன் சிஸ்டம் கேட்டிருந்தாங்கன்னா பியரிங் பிட்வீன், அதான் பியரிங், எண்ட் பியரிங் மூலமா. சரியா? குட். பாய்சான்ஸ் ரேஷியோ ஃபார் கான்கிரீட் 0.15. ஓகே, 0.15. நெக்ஸ்ட், லீ மெக்கால் அதுல வந்து பார் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மைதான், ட்ரூ. இதே அந்த மெட்டாலிக் சாண்ட்விச் பிளேட் எதுல யூஸ் பண்ணுவாங்க? வெரி குட், மெட்டாலிக் சாண்ட்விச் பிளேட். மேக்னல் பிளாட்டன்ல வந்து சாண்ட்விச் பிளேட் வரும். சரியா? குட். இந்த ரெண்டு கீவேர்ட் ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலே போதும் இந்த ஏரியால இருந்து. M40 கான்கிரீட்டை வந்து M20யோட நான் ப்ரிஃபர் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. To avoid brittle failure of concrete, to eliminate the shrinkage, economize the use of. கண்டிப்பா இது கிடையாது. ஹையர் கிரேடு போனீங்கன்னா அதிக சிமெண்ட் போடணும். பர்ஸ்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து
அவாய்ட் பண்றதுக்காக. சரியா? விச் மீன்ஸ் எனக்கு கார்னர்ல நம்ம படிச்சிருப்போம் பர்ஸ்டிங் ஸ்ட்ரெஸ் எல்லாம். இந்த ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கரேஜ் வர்றதுனால எண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதனால நம்ம ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் போனாதான் அந்த இடத்துல எனக்கு கான்கிரீட் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, ஸோ டு ஓவர் கம் தி பர்ஸ்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அட் தி எண்ட்ஸ். ஃபுல்லி ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் பீம் எல்லா ஒர்க்கிங் லோடும் அதுவே எடுத்துக்கும். ஆப்ஷன் ஏ. இன்னொன்னு, இந்த ஃபுல்லி ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் பீம்ல கிராஸ் செக்ஷன்ல எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்லி கம்ப்ரசிவா இருக்கும். டென்சைல் ஸ்ட்ரெஸ் கிரியேட்டே ஆயிருக்காது. கரெக்டா? இது வந்து ஃபுல்லி ப்ரீ ஸ்ட்ரெஸ். அது அடுத்தது என்னது? லிமிடெட் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங்ல என்ன இருக்கும்? அதாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கும், ஆனா வித்தின் தி லிமிட்டுக்குள்ளார தான் இருக்கும். அது லிமிட் எக்ஸீட் ஆகி இருக்காது. டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கும். ஓகே. அடுத்தது பார்ஷியல் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங். அதுல என்ன நடந்திருக்கும்? எனக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் அலோவ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் கிராக்கிங் வர்றதுக்கு கூட அலோவ் பண்ணுவேன். ஆனா அந்த கிராக் வித்தின் தி லிமிட்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் அலோவ்ட், பட் வித் கிராக் வில் பி வித்தின் லிமிட்ஸ். ஒன்ஸ் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் கிராக் ஆயிருச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணும்? ஆர்சிசியா அதை அனலைஸ் பண்ணுவோம், அதை டிசைன் பண்ணுவோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட். ஸோ அதனால என்ன, அது ஆன்சர் முடிஞ்சிச்சா? ஜோன் பிட்வீன் எண்ட் ஆஃப் தி பீம் அந்த செக்ஷன் வேர் ஒன்லி லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் இஸ் கிவன். லிசன், ஜோன் என்னமோ ரெண்டும் சேம் தான். எது? ஆன்கரேஜ் ஜோன் என் பிளாக்கும் அந்த ஏரியா வந்து சேம் தான். ஆனா டிஃபைன் பண்றப்ப டெஃபினிஷன் வைஸ் மாறும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்கரேஜ் ஜோன்ன்றதான் எழுதணும். ஓகே, எஸ். நான் சொல்றேன் தர்ஷனா. லிசன், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு அவங்க பேசுறப்ப, அந்த டெஃபினிஷனுக்கு பேசுறப்ப ஆன்கரேஜ் ஜோன் மட்டும் தான் வரும். என் பிளாக்னு எப்போ வரும்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதுல இருக்கு அப்படின்னு வரும். இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எனக்கு வரும். பியரிங்னால இந்த இடத்துல எனக்கு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்னு பேசியிருப்பாங்க. டெஃபினிஷன் வைஸ் லைன் மட்டும் தான் மாறி இருக்குமே தவிர உங்களுக்கு அதோட ஜோன், நம்ம மார்க் பண்ற ஜோன் வந்து ரெண்டுத்துலயும் சேம் தான், ஒரே இடம் தான். ஸோ இந்த இடத்துல அவங்க லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றதுனால இட் ரெப்ரசன்ஸ் ஆன்கரேஜ் ஜோன். ஓகே, டிரான்ஸ்மிஷன் லென்த்னா இங்க பாருங்க, இதான் பீம் மெம்பர். ஓகே, நான் இதோட எண்ட்ல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுக்குறேன், 1000 கிலோ நியூட்டன் கொடுக்குறேன். இந்த 1000 கிலோ நியூட்டனும் எனக்கு மெம்பரோட இந்த எண்ட்ல எல்லாம் நான் ஃபீல் பண்ணிட முடியாது. எனக்கு என்ன ஆகும்? எண்ட்ல கொஞ்சம் ஜீரோல ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த இது 100, 200, 300, 400 போய் ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஆயிருக்கும்? ஃபுல் 1000 எனக்கு ஃபீல் ஆயிருக்கும். அப்ப இந்த ஜோன் இருக்குல்ல, அதாவது எங்க நான் கொடுத்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ அந்த மெம்பர்ல 0ல இருந்து 1000க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல தான் அந்த நான் கொடுத்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸே அதுக்கு ஃபுல்லா போய் சேருது. அப்ப இந்த ஜோன் வந்து எனக்கு டிரான்ஸ்மிஷன் லென்த்னு சொல்லணும். ஓகேவா? டிரான்ஸ்மிஷன் லென்த்னா இதான் அர்த்தம். நான் கொடுத்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் மொத்தமா அந்த மெம்பருக்கு டிரான்ஸ்மிட் ஆக அந்த மெம்பர்ல ஒரு பர்டிகுலர் லென்த் எடுத்துக்கும். அந்த லென்த்துக்கு பேரு டிரான்ஸ்மிஷன் லென்த். தென் இன்னொன்னு என்னது? கன்கார்டன்ட் கேபிள். சி, நம்மளோட கண்டினியூஸ் பீம்ல இல்ல கண்டினியூஸ் ஸ்லாப்ல எல்லாம் என்ன பண்ணிருப்போம்னா, கேபிள் ப்ரொஃபைல கொடுக்குறப்ப எப்படி கொடுத்துருப்போம்னா, சப்போர்ட் வர்ற இடத்துல ஹாகிங் ஆகும், சப்போர்ட் இல்லாத இடத்துல சாகிங் ஆகும். இந்த மாதிரி அதுல கேபிள் ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் தான் கன்கார்டன்ட் கேபிள் ப்ரொஃபைல். இப்படி கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்? சப்போர்ட்ல ஜென்ரேட் ஆகிற செகண்டரி மொமெண்ட்ஸ் இருக்கும். சப்போர்ட்ல ஜென்ரேட் ஆகுற மொமெண்ட்ஸ் அது எதுவும் இல்லாம பாத்துக்கும். அதை இந்த இது கவுண்டர் பண்ணும். நீங்க ஸ்ட்ரைட்டா இந்த கண்டினியூஸ் பீம்ல ஸ்ட்ரைட் டெண்டான் கொடுத்தீங்கன்னா அந்த செகண்டரி மொமெண்ட்ஸ் எல்லாம் பிக்சருக்குள்ள வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, டெண்டான் ப்ரொஃபைல இந்த மாதிரி சப்போர்ட் வர இடத்துல ஹாகிங் ஆகும், சப்போர்ட் இல்லாத இடத்துல சாகிங் ஆகும், இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா கன்கார்டன்ட் கேபிள் ப்ரொஃபைல். ஓகேவா தர்ஷனா, பொன்மலர், பிரபாகரன்? Is that clear? Reply. Okay. Next, in pre-tensioning process, the pre-stressing the tendons are pre-tensionல எப்படி இருக்க போகுது? Bonded to concrete. Tendon வந்து bonded to concrete. Option A தான் right answer. அது post tensionல. போஸ்ட் டென்ஷன்ல அந்த டக்ட் உள்ள கிரவுட் அடிச்சீங்கன்னா பாண்டட் டெண்டான் சிஸ்டம், கிரவுட் உள்ள அடிக்கலைன்னா அன்பாண்டட். அது ரெண்டுமே போஸ்ட் டென்ஷன்ல தான் வரும். ஓகே, ஆமா ஆர்த்தி, ஆமா. எக்ஸ்டர்னல் லோடு தான் சப்போர்ட்ஸ்ல கிரியேட் ஆயிருக்கும். அது பாண்டட் தான். அதாவது பியரிங்ல தான் லோட் டிரான்ஸ்ஃபர், பாண்டுனால லோட் டிரான்ஸ்ஃபர்லாம் இல்ல. ரெண்டு டெண்டானுக்கு நடுவுல பாண்ட் இருக்கா இல்லையாங்கிறதா அங்க பேசுறாங்க. ஓகே,
ஓகேவா? இது எல்லாரும் கரெக்டா தானே போட்டீங்க? ப்ரீ டென்ஷன்ல பாண்டட் டு கான்கிரீட். ஓகே. இன் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டாண்ட் குரூப் ஷால் நாட் பி லெஸ் தேன். இதுவும் நம்ம கோடல் ப்ரொவிஷன் தான். 50 mm 50 mm. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஸ்டாண்ட் குரூப்ஸா இருக்குல்ல, இந்த மாதிரி 2 குரூப் இருக்கு அப்படின்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மினிமமா 50 mm அது இருக்கணும். ஸோ 50 mm ஆர் கிரேட்டராது இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஐஎஸ் கோட் ப்ராக்டிஸ் இது சிம்பிள் கொஸ்டின். 10262 எதுக்கு? 10262 இட் இஸ் ஃபார் மிக்ஸ் டிசைன் ஆஃப் கான்கிரீட். 456 எல்லாருக்கும் தெரியும். 2210 என்னன்னு செக் பண்ணி சொல்லுங்க. ஐஎஸ் 2210 எப்பவுமே ஆப்ஷன்ல இருக்க அதர் ஐஎஸ் கோட்ஸ் சும்மாவது பார்த்து வச்சுக்கோங்க. ஷெல் ஸ்ட்ரக்சர். ஆமா, இது ஒன்று எப்போ பார்த்தாலும் ஒன்று இது வச்சிருப்பாங்க. ஓகே. டோமு, செல் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் எனக்கு அது டிசைனுக்கு கொடுத்துருப்பாங்க. 456 நமக்கு தெரியும், ஆர்சிசியோட எலிமெண்ட்ஸ் மெம்பர் டிசைன். 1920 சொல்லுங்க. அனாலிசிஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் பீம் இஸ் பேஸ்ட் ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? ஓவர் ஹெட் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ்லாம் தாண்டி கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் டியூ டு டைரக்ட் லோட் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். என்னது இது? என்ன கான்செப்ட் இது? டிசைன் படிச்சோம்ல, டிசைன் மெத்தட்ஸ்ல இது என்ன கான்செப்ட்? லோட் பேலன்சிங்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் படிச்ச ஸ்ட்ரெஸ் கான்செப்ட். பி பை ஏன்றது டைரக்ட் லோடா, பெண்டிங்ல என்ன வரும்? எம் பை இசட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்டர்னலா வர்றது. ஓகே, எம் பை இசட். ஓகே ரைட். ஸோ அப்போ அது ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் தான் இப்படி வேற விதமா ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. இங்கேயோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பார்த்தேன். சரி, இல்லை பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை, இதான் ஆன்சர். இதான் பி பை ஏ பிளஸ் ஆர் மைனஸ் எம் பை இசட் போடுவோம்ல, ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் த டிசைன் ஆஃப் பிரின்சிபல்னு போட்டிங்களா? அப்படிலாம் இல்லை, ஆன்சர் அதுக்கு கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான். இந்த டிசைன் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் தி ஃபாலோயிங் லிமிட் ஸ்டேட்ஸ் வில் பிகம் அண்டர் தி லிமிட் ஆஃப் சர்வீசபிலிட்டி? அகைன் இது நம்ம இப்போ பார்த்தது தான், டிஃப்ளெக்ஷன் அண்ட் கிராக்கிங். ஓகே. நெக்ஸ்ட் வாட் இஸ் தி அலவபிள் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன்? அலவபிள் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்பான் பை 300. டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷனுக்கு நமக்கு ஸ்லாப்ல பார்த்த மாதிரியே தான் வரும். ஸ்பான் பை 250 ஒன்று இருக்கும், இன்னொன்று 350 இருக்கும். எழுதிக்கிறீங்களா அதையும்? ஆமா, இதான் வரேன், அது மூணுமே சொல்றேன் நான். ஃபைனல் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். ஃபைனல் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் due to load, creep and shrinkage எல்லாம் சேர்த்து அப்படின்னா L by 250. L by 250. அடுத்து deflection after all finishes and partitionலாம் எரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் we'll get L by 350 or 20 mm whichever is இது ரெண்டுத்துல whichever is less தான் எடுக்கணும். whichever is minimum. டிஃப்ளெக்ஷன்ல 20 mm அது, சாரி 20 mm. ஸோ இது வந்து ரெண்டுமே என்னதுன்னா டவுன்வர்டுக்கு. இது ரெண்டுமே இங்க எழுதியிருக்க ரெண்டுமே டவுன்வர்டுக்கு. ஸ்லாப்லயும் இதே விஷயத்த படிப்போம். போன ஏஇல ஒன்று கேட்டிருந்தாங்க, இதுல 300 350 ஏதோ கேள்வி 350 கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் இங்க கேட்டிருக்கிறது எனக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ்ல அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன், மேல் நோக்கி. இப்போ ஏன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ் பீமை நீங்க வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்றப்ப இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், கரெக்டா? ஸோ இப்படி டிஃப்ளெக்ட் ஆகிறப்ப இந்த அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் எனக்கு எவ்வளவு நடக்கலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அது வந்து எனக்கு ஸ்பான் பை 300. எஸ். Next 22. Loss due to shrinkage in a pre-stressed member is proportional to water cement ratio used in the concrete. Generally shrinkage loss வந்து water cement ratio, சிமெண்டோட கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்கும். அதனால ட்ரூ, உண்மைதான். சரியா? ட்ரூ. கேமரா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட். நெக்ஸ்ட்
ப்ரீஸ்ட்ரெஸ் லாஸ்ட் ஃப்ரிக்ஷன் எதனால நடக்கும்? இதுவும் நம்ம படிச்சோம். போஸ்ட் டென்ஷன்ல மட்டும்தான் 2 டெண்டான் ஒன்னோட ஒண்ணு உராயும். ப்ரீ டென்ஷன்ல கான்கிரீட்ட ஐ மீன் டெண்டான வச்சுட்டு தான் கான்கிரீட்டே ஊத்துவோம். அதனால அங்க டெண்டான் உராயறதுக்குலாம் வேலை இல்ல. ஸோ ஒன்லி இன் போஸ்ட் டென்ஷன் பீம். ஓகே பிரபா. 24. The system suitable for pre-tensioned pre-stress concrete member is pre-tensionக்கு ஒண்ணே ஒண்ணு தான். Foyer system or long line method. In pre-tensioning, the steel is tensioned. Pre-tension. So concrete போடுறதுக்கு முன்னாடியே நம்ம டென்ஷன் பண்ணிடுவோம். If the loading on a simply supported pre-stress concrete beam is uniformly distributed. இத பாருங்க, ஒரு simply supported beamல UDL வச்சுட்டேன். இப்போ என்னோட டெண்டான் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம இத ஸ்ட்ரென்த் கான்செப்ட்ல என்ன படிச்சிருப்போம்னா, அந்த பெண்டிங் மொமெண்ட் டயகிராமோட இதை என்ன பண்ணியிருப்போம், மேட்ச் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்பனா எனக்கு பாரபோலிக் ப்ரொஃபைல் வித் கான்வெக்சிட்டி டவுன்வர்ட்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு இது எப்படி இருக்கும்னா டெண்டான் ப்ரொஃபைல் இந்த மாதிரி வந்திருக்கும் பீம்குள்ளார. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி லென்த் ஆஃப் ஒன் லிங்க்? இது செயினிங் வந்துருச்சு. ஒரு லிங்கோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட், ரேஞ்சிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் செயின் லைனை ஸ்ட்ரெயிட்டா மாத்துறதுக்காக நான் ரேஞ்சிங் ராட வச்சு பண்ணுவேன். ஸோ அலைனிங் தி செயின் இன் ஸ்ட்ரெயிட் லைன் பிட்வீன் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் செயின் சர்விங்? லெவலிங்க்கு தான் டம்பி லெவல் தேவை. இங்க மீதி ஆரோஸ், பெக்ஸ், 20 மீட்டர் செயின்லாம் ஓகே, பட் டம்பி லெவல் வந்து ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் செயின் மென்ஷன்ட் பிலோ இஸ் 100 feet லாங்? மெட்ரிக் செயின் வந்து 20 மீட்டர்ல இருக்கு, 30 மீட்டர்ல இருக்கு. ரெவென்யூ செயின் வந்து 33 ஃபீட் 33 ஃபீட்ல இருக்கும். கண்டர் செயின் வந்து 66 ஃபீட் இருக்கும். 100 லிங்க்ஸ் தான் இருக்கும். 100 லிங்க்ஸ் தான் இருக்கும். இது இன்ஜினியரிங் செயின் தான் எனக்கு என்ன இருக்கும், 100 ஃபீட்டுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஓகே, டி தான் ரைட். இது எப்பவுமே இது கேட்பாங்க, இந்த செயின் டைப்ஸ் ஆஃப் செயின் கேட்பாங்க, கன்ஃபியூசிங்கா இருக்கும், கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, பிலோ 100 ஃபீட் அப்படி இல்ல ரதி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செயின் மென்ஷன்டு பிலோ? கீழே சொல்லி இருக்கிற செயின்ல எது 100 ஃபீட் லாங் அப்படி கேட்டிருக்காங்க, நாட் பிலோ 100 ஃபீட். ஓகே, செயின் சர்வேயிங் யூசஸ் தி பிரின்சிபல் ஆஃப்? செயின் சர்வேயிங்கே குட்டி ஏரியாவுக்கு பண்றது. ஸோ அதனால எனக்கு அதுல ஏரியாலாம் கால்குலேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், ட்ரையாங்குலேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, டிராவர்சிங்ன்றது யூஸ்வலா லார்ஜ் ஏரியாவுக்கு பண்ணுவாங்க டிராவர்சிங். ஏன்னா ஸ்டேஷன் சிஸ்டமோட ஸ்டேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனே தூக்கிட்டு போய் வைப்பாங்க அதுல. ஓகே, செயினிங் ரேஞ்சிங்லாம் இங்க செயின் சர்வேயிங்கோட பிரின்சிபல் எதை பிரின்சிபலை பேஸ் பண்ணி வச்சிருக்குன்னா ட்ரையாங்குலேஷன் தான் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், செயின் சர்வேயிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் வென்? கிரவுண்ட் வந்து லெவலா இருக்கணும், அப்பதான் யூஸ் பண்ண முடியும். ஸ்மால் ஏரியாவுக்கு தான் என்னால யூஸ் பண்ண முடியும். பிளான்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா என்ன பார்த்தோம், ஜூம் இன் வெர்ஷனா ஜூம் அவுட் வெர்ஷனா? லார்ஜர் ஸ்கேல்னா ஜூம் அவுட் வெர்ஷனா ஜூம் இன் வெர்ஷனா? ஜூம் இன், ஜூம்ட் அவுட். லார்ஜர் ஸ்கேல். சரி, 1 சென்டிமீட்டரை கிரவுண்ட்ல 1 மீட்டரா வரைகிறது. ஓகே, 10 சென்டிமீட்டரை கிரவுண்ட்ல 1 மீட்டரா வரைகிறது. ஓகே, இல்லைனா இப்படி வச்சுப்போம், 1 சென்டிமீட்டரை நான் 1/2 மீட்டரா காமிக்கிறது. இதுல எது லார்ஜ் ஸ்கேல்? இதுல எது லார்ஜ் ஸ்கேல்? எதுல எனக்கு நிறைய டீடைல் கிடைக்கும்? எதுல எனக்கு நிறைய டீடைல் கிடைக்கும்? செகண்ட்ல தான் எனக்கு நிறைய டீடைல் கிடைக்கும். அப்ப இதுதான் லார்ஜ் ஸ்கேல்னு அர்த்தம். இதுதான் ஜூம்ட் இன் வெர்ஷன் அர்த்தம். ஜூம்ட் இன். ஓகேவா? ஸோ அதனால லார்ஜ் ஸ்கேல்னா ஜூம்ட் இன் வெர்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஜூம்ட் இன் வெர்ஷனுக்கு செயின் சர்வேயிங் தான் போக முடியும். ஏன்னா அதுதான் ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு நம்மளால டீடைல்ஸ் நிறைய ஆட் பண்ண முடியும். சரியா? ரைட். நெக்ஸ்ட், தி லாங்கஸ்ட் செயின் லைன் இன் அ செயின் சர்வேயிங்? பேஸ் லைன். ஓகே, மெயின் லைன்லயே லாங்கஸ்ட் மெயின் லைன் தான் எனக்கு பேஸ் லைனா எடுத்துப்போம். லென்த் ஆஃப் கண்டர் செயின் இப்போதான் பார்த்தோம், 66 ஃபீட் 100 லிங்க். ஓகே, அப்புறம் 10 கண்டர் செயின் சேர்ந்தா என்னதுன்னுலாம் ஏதோ கேள்வி இருக்கும். 1 ஃபர்லாங்கா?
10 கண்டர் செயினோட ஸ்கொயர் 1 மைல் இல்ல ஸ்கொயர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் வந்துடும். அதாவது இங்க பாருங்க இப்படி வச்சிருக்கீங்க ஒரு ஸ்கொயர். இதுல இந்த சைடு 10 கண்டர் செயின், இந்த சைடு 10 கண்டர் செயின் வச்சு க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த ஏரியா வந்து 1 ஏக்கரா இருக்கும். 1 ஏக்கரா இருக்கும். சரியா? எஸ். நெக்ஸ்ட். The length of the chain is measured from. இதுவும் சிம்பிள் கொஸ்டின் தான். எதோடது தீப்லட்சுமி? பவுண்டரி லைன்ஸ்னா இந்த இதுவா? இது பேஸ் லைன், மெயின் லைன், டை லைன் அதுவா? நான் சொல்லிடுறேன். இது அவுட்டர் டு அவுட்டர். சரியா? செயினோட அவுட்டர் டு அவுட்டர் வந்து எனக்கு செயினோட லென்த்தா மெஷர் பண்ணணும். இதான் மொத்த ஏரியா. சரியா? கார்னர்ல எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வச்சு அந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இதை தான் நான் என்ன சொல்லுவேன்னா மெயின் ஸ்டேஷன். மெயின் ஸ்டேஷன் அவுட்டோர் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஆமா, அதுல ஃபாலோவரு அப்புறம் வந்து லீடரு இதெல்லாம் குழப்பாது. அந்த வீடியோல பார்த்துருந்தீங்க. இந்த மெயின் ஸ்டேஷன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற லைன் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா மெயின் லைன்னு சொல்லுவேன். மெயின் லைன். இந்த மெயின் லைனே 2-3 இருக்கலாம். சரி, இங்க இந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்டேஷன் இருக்கு, இப்படி கனெக்ட் பண்ணலாம், இப்படி கனெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுலயே லாங்கஸ்ட் மெயின் லைன், லாங்கஸ்ட் மெயின் லைன் தான் எனக்கு என்னதுன்னா பேஸ் லைன். ஓகே, பேஸ் லைன். அண்ட் இந்த மெயின் லைன்லயும் சரி அங்கங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அனதர் ஸ்டேஷன், அங்கங்க அனதர் ஸ்டேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு சப்ஸ்டேஷன். ஓகே, பாயிண்ட்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. சப்ஸ்டேஷன் பெக்ஸ் வச்சு அங்கங்க மார்க் பண்றது. ஓகே, இந்த சப்ஸ்டேஷன்ஸை நான் லைன் வச்சு கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது டை லைன்ஸ். அதுதான் எனக்கு டை லைன்ஸ். ஓகே, அப்படியா? சரி, நம்ம டாஸ்க்ல பார்த்துருவோம் கலைவாணி, டோன்ட் வரி. செக் லைன், ப்ரூஃப் லைன், இந்த மாதிரி லைன்ஸ்லாம் எதுக்குன்னா நீங்க எடுத்த மெஷர்மெண்ட், அதை நீங்க ஃபீல்ட்ல எல்லாம் மெஷர்மெண்ட் வர மாட்டீங்க. நீங்க அதை எடுத்துட்டு வந்து லேப்ல வச்சுட்டு இந்த கிராஃப்ல அந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க லைனை மார்க் பண்ணுவீங்க. அப்புறம் ஃபீல்ட்ல அதை போய் செக் பண்ணுவீங்க. இங்க நான் மார்க் பண்ணதும் டிஸ்டன்ஸும் ஃபீல்ட்ல நான் எடுக்கிற டிஸ்டன்ஸும் சேமா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஓவரால் பேப்பர்ல நான் வரைஞ்சு வச்சிருக்க விஷயம்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த டை லைன்ல இருந்து பாருங்க, இங்க வந்து ஏதோ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டை லைன்ல இருந்து இந்த மரம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நான் அடிக்கிற லைனுக்கு பேர் தான் ஆஃப்செட் லைன். ஓகே, அதுதான் ஆஃப்செட் லைன். இது ஆஃப்செட் லைனே அப்ப ஐ மீன் லைக் இந்த டை லைன்ஸே எதுக்கு வரைவாங்க, ஆர் டை ஸ்டேஷன்ஸே எதுக்கு வரும், சப்ஸ்டேஷன் டை ஸ்டேஷன் எதுக்கு வரும்னா நான் ஆஃப்செட் இல்லைன்னா ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ட்ரீயை நான் வேற எங்கேருந்து மார்க் பண்ண முடியும்? இங்க இருந்து மார்க் பண்ண முடியும், இல்ல இங்க இருக்க மெயின் ஸ்டேஷன்ல இருந்து இங்க மார்க் பண்ண, அப்படி இல்லாம கிட்ட மார்க் பண்றதுக்காக தான் நான் இந்த டை லைன்ஸே கொண்டு வருவேன். ஓகே, ஆஃப்செட்னா ஃபைனலா நீங்க எந்த ஆப்ஜெக்ட்டை பார்க்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட்டை வரைகிற லைன் தான் ஆஃப்செட் லைன். ரொம்ப ஈஸி. ஸ்டேஷன்ல 2 தான், மெயின் ஸ்டேஷன், இன்னொன்று சப்ஸ்டேஷன். அதுக்கு இன்னொரு பேர் தான் டை ஸ்டேஷன். அப்புறம் மெயின் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு மெயின் லைன்ஸ் இருக்கும். அதுல லாங்கஸ்ட் மெயின் லைன் பேஸ் லைன். அதுக்கு அடுத்து இருக்கிறது டை லைன்ஸ். சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றது டை லைன்ஸ். இந்த டை லைன்ல இருந்து நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மரமோ செடியோ ஏதோ ஒரு அங்க இருக்க ஆப்ஜெக்டோ பில்டிங்கோ மார்க் பண்றதுக்கு அடிக்கிற லைனுக்கு பேர் தான் ஆஃப்செட் லைன். ஓகே, ப்ரூஃப் லைன், செக் லைன் இதெல்லாம் என்னன்னா நான் இப்போ ஃபீல்டு இதை போய் மார்க் பண்ணிட்டு வந்துட்டேன் லேப்ல. ஓகே, லேப்ல உட்காந்து நான் என்ன பண்றேன், இந்த மரத்துக்கும் இங்கிட்ட ஒரு மரம் இருக்கு, இந்த 2 மரத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப்ல வரைவேன், பேப்பர்ல மெஷர் பண்ணிடுவேன். இதுதான் ஃபீல்ட்ல இருக்கான்னு பாக்குறதா செக் லைன். ஸோ தட் என்னோட மொத்த ஒர்க்கும் கரெக்டா இருக்குன்னு நான் ஒரு அஷூரன்ஸ்க்கு வர்றதா செக் லைன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கிளீனோமீட்டர். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். என்னோட ஸ்லோப், கிரவுண்ட் ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது தான் கிளீனோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பேண்டாகிராஃப். பேண்டாகிராஃப் வந்து பிளானோட சைஸை வந்து என்லார்ஜ் பண்றதுக்கு, ஜூம் பண்றதுக்குலாம் எனக்கு யூஸ் ஆகும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த மெயின் பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங். இதெல்லாம் என்ன கொஸ்டின் இதெல்லாம்? மெயின் பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் இஸ் டு ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். இன்னொரு பிரின்சிபல் என்ன? எது தர்ஷனா? ஏரியாஸ்க்கு ஏரியா வந்து பிளானி மீட்டர் தர்ஷனா. ஏரியா வந்து பிளானி மீட்டர். பிளானி மீட்டர் வந்து மேப்ல ஏரியா பார்க்கறதுக்கு பிளானி மீட்டர். ஓகே,
எஸ். செகண்ட் பிரின்சிபல் சர்வேயிங் என்னன்னா மினிமமா எனக்கு 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆவது வேணும். இன்னொரு புது பாயிண்ட்டை நான் டிஃபைன் பண்றதுக்கு. ஓகே, குட், வெரி குட். தென் brass handle and the chain is connected by swivel joint. Swivel joint. The chain man keeps both the handles in right hand and throws the rest of the அந்த செயின் வீடியோலயே பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் செயினை த்ரோவே பண்ணிருப்பேன் ஸ்டார்டிங்ல. And throws the rest of the portion forward with his right hand. எதுக்காக அப்படின்னா செயினை பிரிக்கிறதுக்காக தான். அதான் ப்ரொசீஜர். நீங்க செயினை அப்படிதான் ஓபன் பண்ணணும். ஓகே. தென் கான்கிரீட் சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ்டு டு சீ வாட்டர் ஸ்ப்ரே. சீ வாட்டர்லயே இருந்தா கூட சிவியர் தான் வரும். சீ வாட்டர் ஸ்ப்ரேக்கு எனக்கு வருதுன்னா தான் வெரி சிவியருக்கு போகும். ஓகே. எக்ஸ்ட்ரீம் என்ன வரும்? கெமிக்கல் அட்டாக்ஸா? அக்ரெசிவ் கெமிக்கல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் வரும். ஓகே. டைடல் ஜோனா? வெரி குட். டைடல் ஜோன்லாம் எக்ஸ்ட்ரீம் வரும். தென் இதெல்லாம் ஐஎஸ் 456ஓட டேபிள்ஸ்ல இருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகே, எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லா கொஸ்டின் ஏரியா தான் கண்டிப்பா. ஓகே. reinforced concrete structure has been constructed along the sea coast. அப்பனா மினிமம் கிரேட் என்ன? இது எப்படி இருந்திருக்கும்னா உங்களோட டேபிள்ல எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்கு என்ன கிரேடுன்னு மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்க இங்க ஆக்சுவலா எக்ஸ்போஷர் கண்டிஷனையே அவங்க டைரக்டா கொடுக்காம அதையே நீங்க ஃபர்ஸ்ட் பிக் பண்ணணும். அந்த டேபிள் ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்புறம் அதை வச்சு எக்ஸ்போஷர் கண்டிஷனை வச்சு உங்களுக்கு அந்த அது பேர் என்ன மேக்ஸிமம் இது மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் தெரியணும். புரியுதா? ரெண்டு டேபிளை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இங்க. புரியுதா அது? எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆன்சர் M30. M30. ஓகே. Why do bricks become brittle when excess silica is present? சிலிக்கா அதிகமாக இருந்துச்சுன்னா கொஹஷன் லாஸ்ட் ஆயிரும். நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், சிலிக்காவை சாண்டு கூட யோசிங்க, அலுமினாவை கிளே கூட யோசிங்க. ஒருவேளை அலுமினா இருந்திருந்ததுன்னா அதிகமா, கிளே அதிகமா இருக்கும். கிளே இருந்ததுன்னா கொஹஷன். பட் இங்கே கொஹஷன் லெஸ் தானே சாண்டு. அப்படி யோசிச்சிங்கன்னா கூட ஈஸியாக பிக் பண்ணிடலாம். வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்? இது நல்ல கொஸ்டின். இது நம்ம என்ன பண்ணியிருப்போம், டேபிள் வேல்யூல இந்த கிரேட்லேருந்து இந்த கிரேடுக்கு 3.5 4 படிச்சிருப்போம். என்ன யூனிட்னு பார்க்க மிஸ் பண்ணிடுவோம். இட் இஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஆக்சுவலி நியூட்டன் பர் mm ஸ்கொயரு. ஸோ அதனால மெகா பாஸ்கல் தான் ஆன்சர். ஓகே, நல்ல கொஸ்டின். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் சிமெண்ட் அக்ரிகேட் சாண்ட் ஃபார் M15? எஃப்சிகே வச்சு போட்டாலும் கரெக்ட் தான் சுகன்யா. வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வந்தது? 1:2:4. 1:2:4. ஓகே. M20 தான் 1:1.5:3. M25 வந்து 1:1:2. இப்போ 1:1:2லாம் அப்படி டேரக்டா போடக்கூடாது, மிக்ஸ்டு சைன் தான் போடணும். எந்த கிரேட் வரைக்கும் தான் நம்ம நாமினல் போகலாம்? M20 வரைக்கும் தான் போக முடியும். M25நாலே மிக்ஸ்டு சைன் தான். As per IS 456, the minimum nominal cover for reinforcement under severe exposure condition. Severe exposure na 45 mm. 75 ஒன்னுத்துக்கு தான் வரும். எக்ஸ்ட்ரீமுக்கு அண்ட் பைல் கேப்புக்கும். பைல் கேப்புக்கும் 70. ஓகே, 75 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பைல் வந்து 50 தான். பைலுக்கு 50 தான். பைல் கேப்புக்கு 75 வரும். ஓகே. The minimum cover for 2-hour fire rating. இதுவுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம IS 456ல இருக்கும். IS 456ல இருக்கும். இது வந்து ஆக்சுவலா மெம்பர் டு மெம்பர் மாறும். நான் அதை சொல்றேன், எழுதிக்கோங்க. பீமுக்கு 30 to 40 mm. காலம்க்கு 40 mm ஃபயருக்கு. அண்ட் ஸ்லாபுக்கு 30 mm. அதாவது 2 மணி நேரம் ஃபயரை தாங்கணும் அப்படின்னா மினிமமா எவ்வளவு கவராது கொடுத்துருக்கணும்னு வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்சிசி பீம் தான் கேட்டிருக்காங்க, மினிமம் தான் கேட்டிருக்காங்க. அதனால 30 டிக் பண்றது தான் ஆப்டான ஆன்சரா இருக்கும். கீ என்ன இருந்துச்சு? 30 தானே இருந்துச்சு. 30ல இருந்து 40 வரைக்கும். ஸோ அதனால மினிமம்னு பாக்குறப்ப 30 எடுத்துக்கலாம். ஆ 456ல இருந்திருக்கும் அந்த டேபிள். ஓகே. நெக்ஸ்ட், which are the following type of Bogue compound will control sulfate attack? T2 14 இருக்கா? இல்ல 30 எடுத்துக்கோங்க. பீமுக்கு 30 to 40, காலம்க்கு 40, ஸ்லாபுக்கு 30. T2S தான் ரைட் ஆன்சர். சரியா?
எனக்கு சல்ஃபேட் அட்டாக்கே நடக்கக்கூடாது, அது கம்மியா நடக்கணும்னா C2S தான் சல்ஃபேட் அட்டாக் இல்ல கெமிக்கல் அட்டாக்குக்குலாம் லீஸ்ட் லைக் என்ன சொல்றது ஈஸி ப்ரோன் அவ்வளோ ஈஸியா அது வந்து எனக்கு அட்டாக் ஆகாது. எது ரொம்ப வொர்ஸ்ட்டா அட்டாக் ஆகும்? C3A தான் ரொம்ப வொர்ஸ்ட்டா கெமிக்கலுக்கு ரியாக்ட் பண்ணும். C3A ஓகே. சரி. நெக்ஸ்ட் இன்கிரீஸ் இன் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் அக்ரிகேட் இண்டிகேட்ஸ். ஃபைனஸ் மாடுலஸ்னாலே அது எவ்வளோ ஃபைனா இருக்கு அந்த அக்ரிகேட் பார்ட்டிகல்ங்கிறது தான். ஸோ அதோட வேல்யூ கூடுதுன்னா இட் ஆப்வியஸ்லி மீன்ஸ் கோர்சர் கிரேட். ஃபைனஸ் மாடுலஸ் கிவ் ஐடியா அபவுட் தி ஃபாலோயிங். எதை கொடுக்கும் ஃபைனஸ் மாடுலஸ்னா ஆப்வியஸ்லி சைஸ் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இட் இஸ் மீன் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல். சர்ஃபேஸ் ஏரியா, டெக்ஸ்டர், ஷேப் எல்லாம் விட சைஸ் வந்து பெஸ்ட் பாசிபிள் ஆன்சர். நெக்ஸ்ட் இது வரைக்கும் எல்லாமே கிளியரா? இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சா? 50 questions. குட், வெரி குட், வெரி குட். 49 ஒன்றும் இல்லை, ஃபைனஸ் மாடுலஸ் தானே. ஃபைனஸ் மாடுலஸ் வேல்யூ ஞாபகம் இருக்கா? ஃபைன் சாண்டுக்கு எவ்வளோ ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். ஃபைன் சாண்ட், மீடியம் சாண்ட், கோர்ஸ் சாண்டுக்கு வேல்யூ கொடுத்துருப்பேன். வேல்யூ சொல்லுங்க யாராவது. 2.22 2.6 வந்து ஃபைன். தென் 2.62 3.2 2.9. ஓகே, அதுக்கு மேல போச்சுன்னா எனக்கு கோர்ஸ் கிரெயின் இருக்கும். 2.92 2.92 3.2. அப்பனா என்ன ஆகுது, எனக்கு ஃபைனஸ் மாடுலஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு சாண்ட் வந்து கோர்ஸ் ஆயிட்டே போகுது ஃபைன்ல இருந்து. ஸோ அதனால ஃபைனஸ் மாடுலஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோர்ஸ் கிரேடிங். ஓகே. ஜோன் 1 அது வந்து உங்களுக்கு ஜோன் 1 ஜோன் 2 அப்படின்னு பேசுறப்ப எது ரொம்ப ஃபைனஸ்ட் ஜோன்? ஜோன் 4 வந்து ஃபைனஸ்ட். இது வந்து ஃபைன் அக்ரிகேட்டுக்கு மட்டும். சரியா? அது வேற. ரைட். ஸோ யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதோட யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறேன். ரிமைனிங் 150 questions இதே மாதிரி கம்ப்ளீட் டிஸ்கஷனாக அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் இங்கே உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே ஃபைன். தேங்க்யூ ஆல். யூடியூப்ல இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம.